நேரிலே நிகழ்ச்சியில் தொடர இருப்பது பாடல் பிறந்த கதை. இந்த நிகழ்ச்சியில் சில பாடல்களையும் இந்த பாடல்கள் உருவான பின்னணிகளையும் எடுத்து வரலாம் என்று இருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்ற முதல் பாடல் திருடா திருடா திரைப்படத்தில் ராசாத்தி என் உயிரின் விலை என்ன என்ற அந்த பாடல் எப்படி உருவானது என்பதை பற்றியும், அந்த பாடலினால் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றதா தோல்வி பெற்றதா என்பதையும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு மேடையிலே டைரக்டர் மணிரத்தினம், இசையமைப்பாளர் AR ரகுமான் மூவரும் இருக்கின்ற போது அவர்களை சாட்சியாக வைத்து இந்த பாடல் உருவான விளக்கத்தை சொல்லுகின்றார். கேட்டு பார்ப்போம். ராசாத்தி பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்க, திருடா திருடால. அந்த பாட்டு ஒளிப்பதிவின் போது பாரதி ராஜா உள்ள வந்துட்டாரு, கிழக்கு செய்திகளுக்காக வந்துட்டு உள்ள வந்துட்டாரு. அந்த பாட்டை கேட்டுட்டு எவ்வளவு சண்டை போட்டாரு பாரதி ராஜா. என்ன கவிஞர் நீங்க, எனக்கு எழுத வேண்டிய பாட்டுலாம் நீங்க மணிரத்னத்தில் எழுதிட்டு இருக்கீங்க, எனக்கு எழுத வேண்டியதெல்லாம் நீங்க மணிரத்னத்தில் எழுதிட்டு இருக்கீங்க, என்ன பாரி பாட்டு ராசாத்தி என்னதில்லை, நான் எழுத வேண்டிய எனக்கு இல்ல வந்திருக்கணும். இல்ல இது ஒரு அந்த மாதிரி ஒரு கதை போக்கு இருக்கு. ஒரே ஒரு நாட்டுப்புற பாட்டு தடம் இருக்கு, அந்த நாட்டுப்புற பாட்டு உச்சத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அப்படி வந்துச்சு. இப்போ மணிரத்னம் சார் சொன்னாரு, படம் வெளியான பிறகு இந்த படத்தை தோல்விக்கு அழைத்து போனதில் இந்த பாட்டுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு சொன்னார். நம்ப மாட்டேங்குது ரசிகர்களே. இதை இப்ப சொல்றேன். இது வரைக்கும் நான் எல்லா மேடைகளிலும், எல்லா ஒளிப்பதிவு கூடங்களிலும், எல்லா தொலைக்காட்சிகளிலும் நம்ம பேட்டி கொடுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சொன்னதில்லை. இவங்க இருப்பதான சொல்றேன். ஏன் தெரியுமா? நான் சொல்வது உண்மைக்கு புறம்பானது இல்லை என்பதற்கு சாட்சி வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டிய விஷயம். 2 பேர் இருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய பின்னடைவுக்கு இது ஒரு காரணம் சொன்னார். எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் சார் நான் ஒரு பொழுதுபோக்கு படம் எடுத்திருக்கேன், ஒரு எப்படி ரொம்ப மென்மையா கடந்து போற படம், ஒரு மேகம் கடந்து போற மாதிரி சந்தோஷமா எல்லாம் பார்த்துட்டு போறோம். இந்த பாட்டுல ஒரு காதல் காவியமே எழுதியிருக்கீங்க நீங்க. கார வீட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில மஞ்சள அரைக்கு முன்ன மனச அரைச்சவளே. இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகன் ஒரு மகா காதல் காவியம் எடுத்திருக்காரு மணிரத்னம். உள்ள வந்துட்டான். அங்க வந்து பார்த்தா பொழுதுபோக்கா இருக்கு. இந்த படத்துக்கும் பாட்டுக்கும் உறவு இல்லையே என்று ஏமாந்து போய்விட்டான்னு சொன்னார். அப்போ பாத்திரம் அறிந்து பிச்சை இடுது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. படம் அறிந்து பாட்டு எழுத வேண்டும் என்ற பாடத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு திருடா திருடா எடுத்துக்காட்டு. எழுதும்போது எனக்கு தெரியும் இது ஒரு கதையை விட்டு தாண்டி இருக்கு, ரொம்ப எமோஷனல். பட் ஆனா அவர்கிட்ட சொன்ன சிச்சுவேஷன் வந்து அவரை கொஞ்சம் ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிட்டேன். நான் தேவதாஸ் மாதிரி ஒரு மாட்டு வண்டியில போறாங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் வந்து ஃபுல்லா போயிட்டாரு. அப்படி பாட்டு irresistible சாங். சோ இதுல வந்து ஒரு ஆசிலேஷன் தெரியும், இதுல வைக்க கூடாது, அடுத்த படத்துக்கு வச்சுக்கணும், இத கரெக்டா சிச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணணும் உள் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது, தெரியுது. பட் ஆனா ஒரு கிரீட் இந்த மாதிரி ஒரு சாங் விட்டு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. சோ அதுக்குள்ள சில சமயம் அந்த மாதிரி கொஞ்சம் தாண்டி அம்பிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா போனா ஓவரால கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும். என்ன பண்றது, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது சில சமயம் அப்படி ஆகும். சூப்பர் ஹிட் பாடல் சார் அது. இன்னைக்கும் சாங் இஸ் ஆல்வேஸ், ஐ மீன், ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சாங். பட்டு போற உள்ள நீ போனாய உடம்பு மண்ணுக்குள்ள ராவோடு சதி வரும் அடிவுள்ள ராசாத்தீய உசுறு என்னதில்லை. கார வீட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில கரிசக்காட்டு ஓடையில கண்டாங்கி துவைக்கையில களத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சுக்கிட்டு கல்யாண சேலையில கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நான் தந்த மல்லிகைய நட்டத்தில் போட்டு விட்டு அரளிப்பூ
அழுதபடி போறவள் கடல காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொல்ல சொல்ல கடல காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொல்ல சொல்ல ராசாத்திய உசுறு என்னதில்ல பூச்சூடி வாக்கப்பட்டு போறவுள்ள நீ போனாய உடம்பு மண்ணுக்குள்ள ராவோடு சரி வரும் ஆடிவுள்ள ராசாத்திய உசுறு என்னதில்ல தொட்டு தொட்டு பொட்டு வச்ச சுட்டு விரல் காயலையே மறிக்கொழுந்து வச்ச கையில் வாசம் இன்னும் போகலையே மருதையில வாங்கி தந்த வளவி வளையலையே மல்லு வெட்டி மத்தியில மஞ்சக்கர அந்த மரலையே கழுத்து தேமலையும் காதோர மச்சத்தையும் பார்ப்பதப்போ பௌர்ணமியும் வரது அந்த கொலுசு மணிச்சிரிப்பும் கோமரி இளஞ்சிரிப்பும் கேட்பதப்போ கீரத்தண்டு பூப்பதைப்போ கருவேலங்காட்டுக்குள்ள கரிச்சாங்குருவி ஒண்ணு சுதி மாறி கத்துதம்மா துணையத்தான் காணோம் ஒண்ணு கடல காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொல்ல சொல்ல கடல காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொல்ல சொல்ல ராசாத்திய உசுறு என்னதில்ல பூச்சூடி வாக்கப்பட்டு போறவுள்ள நீ போனாய உடம்பு மண்ணுக்குள்ள ராவோடு சதி வருவடி ராசாத்திய உசுறு என்னதில்ல பூச்சூடி வாக்கப்பட்டு போறவுள்ள நேர்களே, பாடல் பிறந்த கதையில் அடுத்து பாரதி ராஜா இளையராஜா அவர்களுடைய கூட்டணியில் உருவான ஒரு திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள். அந்த திரைப்படத்தில் வருகின்ற ஒரு பாடல் ஆயிரம் மலர்களே மலருங்கள். அந்த பாடலுக்கு கவி வரிகள் கவி அரசர் கண்ணதாசன் அவர்கள். இளையராஜா அவர்கள் அந்த பாடல் எவ்விதமாக உருவானது என்பதை பற்றியும் அந்த வேளையிலே கவிஞரை பற்றிய அவருடைய பார்வையையும் மிக அழகாக சொல்லுகிறார். கேட்டு பார்ப்போம். கவிஞர் மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரு கவிஞர் இல்லை. ஏன்னா கவிதை எழுதுறது வேற, போடுற மெட்டுக்கு எழுதுறது வேற. இந்த பாடலை கம்போஸ் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லாம இருந்த நேரத்துல ஒரு ரீகார்டிங் வச்சிருக்கேன். கவிஞர் 7 மணிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், 10 மணிக்கு தான் வருவார். அண்ணா எனக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டு இருக்க, தயவுசெய்து நீங்க கொஞ்சம் முன்னாடி வரணும்னு சொன்னா டியூனே கம்போஸ் பண்ணல. பாரதி ராஜா சிச்சுவேஷன் சொல்லிட்டு நல்லா டூயட்டு, ரெண்டு வாய்ஸ் வருது, அது சீக்கிரம் எங்க நான் போறதுக்குள்ள நான் டியூனை அவருக்கு வர்றதுக்குள்ள நான் டியூனை ரெடி பண்ணணும். அவர் 7 மணிக்கு வராரு, நான் 6 மணிக்கே போயிட்டேன். போய் என்ன சிச்சுவேஷன் கேட்டுட்டு உடனே கம்போஸ் பண்ண தாரடா தரடா தரடா வந்தாரு. என்ன சிச்சுவேஷன் கேட்டாரு. சிச்சுவேஷன் கேட்கறதே நமக்கு பார்த்தா எரிச்சல் வர மாதிரி கேட்பாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். டைரக்டர் கேர் பண்ணவே மாட்டாரு. சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டதும் சிகரெட் பிடிப்பாரு. அங்கே ஆஸ்ட்ரேலியா இருக்கும், தூணு துப்புவாரு.
அவருக்கு சிச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்ல நிஜமாவே துப்புறாரான்னு தெரியாது. துப்பிட்டு சொல்லுங்க என்ன டியூன் போட்டிருக்கியா, பாட்டு எழுதணுமா? ஆனா டியூன் போட்டிருக்கேண்ணா, எங்க கொஞ்சம் வாசி. தாரரம் தரரரம் தரரரம் ஆயிரம் மலர்களே மலர்கள். நான் பாடுற டெம்போவுக்கும் இருக்காது, அவர் சொல்ற டெம்போ வேற டெம்போன்னு சொல்றேன். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள சொல்லிட்டாரு. ஆயிரம் மலர்களே மலர்களுங்கிற எப்படி சேரும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பாடி பார்த்தா ஆயிரம் மலர்களே மலருங்கள். அட சரியா இருக்குது. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்னா, அதே மாதிரி இன்னொன்னா எப்படி தரர தாரே அமுத கீதம் பாடுங்கள். அரே அமுத கீதம் பாடுங்கள். அப்புறம் பாடுங்கள் பாடுங்கள் தாரரா காதல் தேவன் காவி. என்ன இவர் சொல்லிட்டே போற நிறுத்தம். நீ தாரரா தரரரா நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் அப்படி. சொல்
உலாவும் நேரமே சாயாத குன்றும் பாடாத நெஞ்சும் பாராட்டு பாடாமல் தாயாகுமோ ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள் பாடல் தேவன் காரியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள். முக்கியமாக சொல்லணும்னா கவிஞர் அவர்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். காலமெல்லாம் எவ்வளவு காலமானாலும் அழியாத பாடல்களை தந்து சென்றவர் கவிஞர் அவர்கள். கவிஞர் அவர் கடைசியாக எழுதின பாட்டு வந்து எனக்காக இல்லை, அவர் கடைசியாக எழுதுறாருன்னு தெரியாமலே நான் கம்போஸ் பண்ணிய கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. பாலுமகேந்திரா சார் வந்தார். அவர் பாடல் எழுதுகிற வேகம் இருக்கிற அந்த வேகம் உலகத்திலேயே யாருக்குமே கிடையாது. பாலுமகேந்திரா சிச்சுவேஷன் சொன்னாரு. சொல்லி முடிச்ச உடனே டியூன் என்ன போட்டிருக்க அப்படின்னு கேட்டாரு. கண்ணே கலைமானே கண்ணிமையில் என கண்டேன் உன்னை நானே. அப்புறம் அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன். அப்புறம் ஆண்டவனை அதைத்தான் கேட்கிறேன், ஆண்டவனை அதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ ஓஹாரிரோ. இப்படி சொல்ற வேகத்துல அந்த வார்த்தைகளை அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டே போவார். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓராரிரோ ராரிராரு ஓராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓராரிரோ ராரிராரு ஓராரிரோ.
உள்ளத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் பிறந்த கதை. அடுத்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அவர் எழுதிய ஒரு கவிதை 12 ஆண்டுகளாக பாடலாக்கப்படாமல் இருந்திருக்கின்றது. அதை பாடலாக்குவதற்கு அவர் முயற்சித்த இசையமைப்பாளர்கள் எல்லோருமே கைவிட்ட நிலையில் அது இறுதியாக ஒருவரினால் அது கைகூடப்பட்டிருக்கின்றது. அவர் எழுதிய அந்த பாடல் என்ன, அவருக்கு இறுதியாக கை கொடுத்த அந்த இசையமைப்பாளர் யார் என்பதை பற்றிய விடயங்களை மிக அழகாக சொல்லுகிறார். கேட்டு பார்ப்போமே. நான் ஒரு பாட்டு வைத்திருந்தேன். 12 ஆண்டுகளாக ஒரு பாட்டை எழுதி வைத்திருந்தேன். MS விஸ்வநாதனுக்கு கொடுத்தேன், திரும்பி வந்தது. சங்கர் கணேஷுக்கு கொடுத்தேன், திரும்பி வந்தது. ஷியாமுக்கு கொடுத்தேன், திரும்பி வந்தது. அம்சலேகாவுக்கு கொடுத்தேன், திரும்பி வந்தது. வட இந்திய இசையமைப்பாளர் கொடுத்தேன், அந்த பாட்டு திரும்பி வந்தது. 12 ஆண்டுகளாக ஒரு பாட்டை இது எப்படியாவது இசையமைத்து விட வேண்டும் என்று பையிலே வைத்திருந்தேன். கிடைக்கல. ஒரு நாள் சுரேஷ் மேனன் அவர் என்ன பண்ணார், புதிய முகமுறை படத்துக்கு இலங்கைக்கு போனோம், அவசரமா பாட்டு வேணும் சொன்னார். உடனே அவசரமா பாட்டு வேணுங்கிறதுக்காக அந்த பாட்டு எடுத்து கொடுத்தேன் ரஹ்மான்ட்ட. 10 நிமிடத்தில் இசையமைத்தார். நான் எழுதி கொடுத்து ரஹ்மான் இசையமைத்த ஒரே பாட்டு 10 நிமிடத்தில் இசையமைத்தார். அந்த பாட்டு தான் கண்ணுக்கு மைய அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவருக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு என்கிற பாட்டு. இந்த பாட்டு தான். மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. நடையழகு, முதுமைக்கு நரையழகு, கள்வர்க்கு இரவழகு, காதலர்க்கு நிலவழகு, நிலவுக்கு கரையழகு, பறவைக்கு சிறகழகு, நிலவுக்கு கரையழகு, பறவைக்கு சிறகழகு, ஔவைக்கு கூனழகு, அன்னைக்கு சேயழகு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு.
விடிகாலை விண்ணழகு விடியும் வரை பெண்ணழகு நெல்லுக்கு நாற்றழகு தென்னைக்கு கீற்றழகு ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தில் தேரழகு ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தில் தேரழகு தமிழுக்கு அழகு தலைவிக்கு நான் அழகு கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு கன்னத்தில் கொழி அழகு கார்கூந்தல் பெண்ணழகு கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு கன்னத்தில் கொழி அழகு கார்கூந்தல் பெண்ணழகு கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு கன்னத்தில் கொழி அழகு கார்கூந்தல் பெண்ணழகு. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடல் பிறந்த கதை. அடுத்து கவிஞர் வாலி அவர்களினுடைய ஒரு பாடல் எப்படி உருவானது என்பதை பார்ப்போம். எங்கள் தங்கம் திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு டூயட் பாட்டு ஒன்று எழுத வேண்டும். அதற்கு இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்களினால் ஆரம்ப சொல் கொடுக்கப்பட்டு விட்டது. நான் அளவோடு ரசிப்பவன். அதனை தொடர்ந்து வருகின்ற வரிகளை அவர் எழுத வேண்டும். கிட்டத்தட்ட கவிஞர் 45 நிமிடங்கள் சிந்தித்தும் அடுத்த வரி அவருடைய சிந்தனையில் வந்து விழவே இல்லை. இறுதியாக ஒருவர் அவருக்கு கை கொடுக்கிறார். அவர் கொடுத்த அந்த உதவியினால் அந்த பாடல் நிறைவு பெறுகிறது. அது யார் அவருக்கு உதவி செய்தார்? அதை வாலியே சுவையாக சொல்லுகிறார். கேட்டு பார்ப்போமே. எங்கள் தங்கம் படம், நான் மாறன்லாம் உட்காந்துட்டு இருக்கிறேன். கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷன். நான் பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து ஒரு காதல் பாட்டு. நான் அளவோடு ரசிப்பவன்னு விஸ்வநாதன் ஒரு அளவு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த வரி போடணும்னாரு. நான் அடுத்த வரி போடாம வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ணமஞ்சு கேட்டார், என்னையா அடுத்த வரி போடாம புயலையை போட்டுட்டு இருக்கீங்க, அடுத்த வரியை போடுனார். நான் அளவோடு ரசிப்பவன் அளவோடு ரசிப்பேன், எனக்கு ஒன்றும் வரல. கலைஞர் அப்பதான் வந்தார். மாறன் சொன்னார், மாமா வராரியார். வந்தார். என்னையா வேலை பாட்டை எழுதுகிற அப்படின்னாரு. இல்ல அளவோடு ரசிப்பவன், அதுக்கு அடுத்த வரி புரியல. என்ன விசு டியூனா வாசினார். நான் அளவோடு ரசிப்பவன். உடனே அடுத்த வரி சொன்னார், எதையும் அளவின்றி கொடுப்பவன். எம்ஜிஆர் எழுதினார் பாட்டு. எம்ஜிஆருக்கு கலைஞர் எழுதிய பாட்டு. நான் அசந்து போயிட்டேன். நான் 1 மணி நேரமா வெத்தலை போட்டு கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு. இவர் எழுதிட்டாரு. 10 நாள் கழிச்சு எம்ஜிஆர் சத்யா இதுல வாகினி ஸ்டுடியோவில் பார்த்தேன். எம்ஜிஆர் என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தார். என்னென்ன விசேஷம்னா, அளவின்றி கொடுப்பவன் என்னை பத்தி எழுதிட்டீரன்னார். நீங்க முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்க. இது அவர் எழுதினது, நான் எழுதினது இல்லைன்னு. நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன், அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன், அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். மதுவோடு வந்து இதழ் தேடி இதவோடு தனது இணையாகி, மதுவோடு வந்து இதழ் தேடி இதவோடு தனது இணையாகி, பிரிந்தாலும் உள்ளம் பிரியாமல் வாழையா சொல்லி தந்ததோ நான் உனக்காக பிறந்தவள். உந்தன் நிழல் போலே தொடர்ந்தவள், உன்னை ஒருபோது தழுவி மறுபோது உருகி தனியாக துடிப்பவள். கண்ணம் செந்தாமரை சிந்தும் முத்தம் செந்தேன் மழை, கண்கள் இன்பக் கடல் குரல் தான் கொஞ்சம் புல்லாங்குழல், மங்கை பொன்னோவியம் பேசும் மழலை சொல்லோவியம். நான்
அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். நிழலோடு வந்து குளிர் சேர இன்னும் நாள் பார்ப்பதென்னவோ. நான் உனக்காக பிறந்தவள், உந்தன் நிழல் போலே தொடர்ந்தவள். உன்னை ஒருபோது தழுவி மறுபோது உருகி தனியாக துடிப்பவள். முல்லை செண்டாகவே உன்னை மெல்ல பந்தாடவோ, அல்லி தண்டாகவே ஒடியும் இடையை தொட்டாடவோ. தொட்டில் நீயாகவே ஆடும் பிள்ளை நானாகவோ. நான் அளவோடு ரசிப்பவள், எதையும் அளவின்றி கொடுப்பவள். அன்பின் அழகோடு தழுவி உறவோடு பழகி உயிராக நினைப்பவன். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடல் பிறந்த கதை. தொடர இருப்பது ஒரு திரைப்படம் ஒன்றில் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனும் நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களும் இணைந்து நடிக்கின்ற போது நடைபெற்ற ஒரு சுவையான சம்பவத்தை இப்பொழுது வானொலிக்கு எடுத்து வருகின்றேன். காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் விழிகளிலே தத்தத்துதனம் கத்துக்கிறோம். ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா? டேய் ஐயா, காதலை ஒசத்தி கண்ணதாசன் பாடின பாட்டு இது. கிடல் பண்ண பிச்சு விடுவேன். என்னத்த ஒசத்தி பாடிவிட்டாரு? கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள்னு அந்த ஆள் தானே பாடினாரு. இத பாரு ஐயா, நீ லவ் பண்ணும் போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது. அந்த லவ் ஃபெயிலியர் ஆன உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது. அதான் என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டி வெளி பண்பலை வரிசை ஊடாக தித்திக்கும் தென்தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள். கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள். பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள். பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள். நெஞ்சமே நெஞ்சமே நினைப்பதை இனிமேல் நிறுத்திவிடு. மஞ்சமே மஞ்சமே மயக்கத்தை இனிமேல் மறந்துவிடு. மயக்கத்தை இனிமேல் மறந்துவிடு. கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள். வஞ்சகமங்கை கூந்தலில் இருக்கும் மலருக்கு இனிமேல் மனம் வேண்டாம். நன்றியை மறந்த பாவையர் இனிமேல் யாருக்கும் மாலை இட வேண்டாம். யாருக்கும் மாலை இட வேண்டாம். பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள். கள்ளத்தை மறைத்து உள்ளத்தை மயக்கும் கண்ணுக்கு இனிமேல் ஒளி வேண்டாம். கண்ணியர் மேனி பொன்னிறம் கண்டு காதலர் கண்ணீர் விட வேண்டாம். காதலர் கண்ணீர்